பின்வரும் எழுத்துக்களில் வலதுபுறத்திலிருந்து 17வது. ஸோ இப்படி எழுதணும்னா இது ரைட் சைட், இது லெஃப்ட் சைட். வலதுபுறத்திலிருந்து எத்தனாவது லெட்டருக்கு வர சொல்கிறாங்க? 17. அந்த எழுத்தின் வலதுபுறம், எழுத்துலேருந்து மறுபடியும் வலதுபுறம் நோக்கி எத்தனாவது போக சொல்கிறாங்க? 8. அப்போது அப்ராக்சிமேட்டாக நம்ம யோசிக்கிறோம், இங்கேருந்து 17 வந்து பின்னாடி 8 போகணும். அப்போது 17ல் 8 கழிச்சிட்டா இங்கேருந்து வரும்போதே எத்தனை வந்துடலாம்? 9 லெட்டர் வந்துடலாமா? 17ல் 8 போனால் 9 தானே? என்ன சொல்ல புரியுதா? கொஸ்டின் ரீட் பண்ணுங்கள். வலதுபுறத்திலிருந்து 17வது எழுத்தின் வலதுபுறத்தில் 8ன்னு சொல்கிறாங்களா? வலதுபுறம் இங்கே இருக்குது, இதிலிருந்து 17க்கு வர்றோம், திரும்ப அதுலேருந்து 8 எழுத்து முன்னாடி போகிறோம். அப்போ 17ல் 8 கழிச்சா டேரெக்டாக எத்தனை? 9. அப்போ ரைட்லேருந்து 9, மொத்தம் 26 எழுத்து இருக்கா? ரைட்லேருந்து 9னா லெஃப்ட்லேருந்து எத்தனை? பேர் ஆஃப் லெட்டர்ஸ் படிச்சிருக்கோம்ல, 9னா லெஃப்ட்டில் 18, ரெண்டையும் கூட்டா 27 வரணும்ல. அப்போ 18வது லெட்டர் என்னது? ஆன்சர் 6. அவ்வளோதான். எண்ணி பார்த்துக்கணும்னு அவசியமே இல்லை. 6 தானே 18, சிம்பிள். 6 கரெக்டு. ஓகே, வலதுபுறத்துலேருந்து வந்துட்டு அதுலேருந்து மறுபடியும் வலதுபுறம் போகிறோம். அப்போ வலதுபுறத்துலேருந்து 17 வர்றோம், அதுலேருந்து வலதுபுறம் 8 போகிறோம். 17ல் 8 கழிச்சிடணும். அப்போ லாஸ்ட்டாக வலதுபுறத்துலேருந்து எத்தனை? 9. அப்போ ரைட்லேருந்து 9னா லெஃப்ட்லேருந்து 18, ஏன்னா அது ஒரே லெட்டர் தானே. அப்போ கூட்டும் போது 27 வரணும். அதான் பேர் ஆஃப் லெட்டர்ஸ் படிச்சிருக்கோம். ஆப்ஷன் ஏமா 6 கரெக்ட். 69.